ஒரு தத்துவ பாடலாக அந்த நாளிலே நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் எப்படி சுகமாக சுகாதாரமாக வாழ்ந்தார்கள். நம்முடைய காலத்தில் விஞ்ஞானம் வெகுவாக முன்னேறி இருந்தாலும் அவர்கள் பெற்ற சுகத்தை சுகாதாரத்தை நம்மால் பெற முடியவில்லையே என்று எண்ணி பார்க்கும்போது அந்த நாளிலே நடந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைகீழாக மாறி நடப்பதுதான் காரணம் என்பதை விளக்குகின்ற ஒரு தத்துவ பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். அழகான தமிழ்நாட்டை அடிப்படையாக வச்சு ஆடகட்டி வந்ததெல்லாம் அந்த காலம். இப்ப ஆம்பளைக்கும் பேண்ட் ஷர்ட் பொம்பளைக்கும் பேண்ட் ஷர்ட் அறகுறையாகியாச்சு இந்த காலம். அந்த காலம் அது மாறி போச்சு, இந்த காலம் இது மாடலாச்சு. அந்த பாட்டை பாடலாம் யோசிக்கிறதுக்கு முந்தைய யாராவது நம்ம பிள்ளைங்க பேண்ட் ஷர்ட் போட்டு ரொம்ப பார்த்தேன், யாரும் இல்லை. அடிதடி சண்டையில அடிபட்ட பேர் வழிதான் ஐயோன்னு கத்துனது அந்த காலம். இப்ப அடிக்கிறவன் கத்துறான், வாங்குறவன் சும்மா இருக்கான். கராத்தே வந்துடுச்சு இந்த காலம். அடிக்கல் சும்மா இருக்கும், குழவிதான் சுத்தி வரும். இட்லிக்கு மாவரச்சது அந்த காலம். இப்ப குழவிதான் நிக்குதுங்க, அடிக்கல் சுத்துதுங்க. கிரைண்டர் வந்தாச்சு இந்த காலம். குழவிதான் நிக்குதுங்க, அடிக்கல் சுத்துதுங்க. கிரைண்டர் வந்தாச்சு இந்த காலம். அந்த காலம் அது மாறி போச்சு, இந்த காலம் இது மாடனாச்சு. அரச மரத்தை சுத்தி 5-6 புள்ள குட்டி பெத்தெடுத்து பேரு வச்சது அந்த காலம். இப்ப டாக்டரை சுத்தி வந்தா ரெட்டையாக பெற்றுக்கெல்லாம் டெஸ்ட் வந்துடுச்சு இந்த காலம். காகிதத்தை காட்டு பூரா காலில கட்டி விட்டான், காலனிக்கு தூது போனது அந்த காலம். இப்ப செல்போனை தட்டி விட்டா கண்ட விட்டு கண்ட போகும். பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த காலம். செல்போனை தட்டி விட்டா கண்ட விட்டு கண்டம் போகும். பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த காலம். காவடி கரகம் குச்சிப்புடி பரதம் நாட்டியம் எல்லாம் அந்த காலம். இப்ப காக்கா வலிப்பு போல கைய கால உதறிக்கிட்டு கண்டபடி ஆடுறது இந்த காலம். காக்கா வலிப்பு போல கைய கால உதறிக்கிட்டு கண்டபடி ஆடுறாங்க இந்த காலம். போன் மணி அடிச்சா வீட்டுக்குள்ளே ஓடி போன் எடுத்து பேசியது அந்த காலம். இப்போ செல்போன் அடிச்சா டவர் கிடைக்காம வீட்டை விட்டு ஓடுறது இந்த காலம். செல்போன் அடிச்சா டவர் இல்லாம வீட்டை விட்டு ஓடுறது இந்த காலம். ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி அத்தனையும் நல்ல தண்ணி அள்ளி குடிச்சதெல்லாம் அந்த காலம். அதைய பாட்டில அடைச்சு மினரல் வாட்டர்னு பணத்துக்கு இருக்கிறது இந்த காலம். அந்த காலம் அது மாறி போச்சு, இந்த காலம் இது மாடனாச்சு. இன்னொரு பாடல், இதுவும் ஒரு பொதுவான பாடல் தான். தாய்மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழி இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பாதி ஆங்கிலம் பாதி தமிழ் கலந்துதான் பேசுறாங்க. நீங்க யாராவது ஒரு தம்பி பேசுறத பாத்தீங்கன்னா இப்ப உள்ள ட்ரெண்ட் அந்த மாதிரி தமிழ் பாதி இருக்கும், ஆங்கிலம் பாதி இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி எங்கனம் அழிந்து போகிறது என்று ரொம்ப வருந்திய ஈழத்தமிழ் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பாடலையும் பாடி நிறைவு செய்கிறேன். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா. அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய். இன்னுயிர் தமிழையே கொன்று தொலைத்தாய், இன்னுயிர் தமிழையே கொன்று தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா.
சேர்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை இரவை நைட்டென்றாய் விடியாதும் வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அருத்தெறி நாக்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அருத்தெறி நாக்கை தமிழா நீ பேசுவது தமிழா வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதாம் கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதாம் கூற தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதாம் கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா தமிழா நீ பேசுவது தமிழா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே என லிப்ஸ்டிக்கா வீட்டிலே பெண்களில் தலையில் ரிப்பனா வீட்டிலே பெண்களில் தலையில் ரிப்பனா வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா தமிழா நீ பேசுவது தமிழா நன்றி வார்த்தைகளால் மட்டுமல்ல தன்னுடைய பாடல் மூலம் அந்த காலம் இந்த காலம் என்ற விழிப்புணர்வை நகைச்சுவை உணர்வுடன் சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்த இறையன்பு குத்தூஸ் அவர்களுக்கு நன்றி. தமிழ் ஆங்கிலத்தால் ஆக்கிரமப்பட்டு படும் பாடை மிக அழகாக தம் பாடல் மூலம் அறிவுறுத்திருக்கிறார். நன்றி குத்தூஸ் ஐயா. அடுத்ததாக பெஸ்ட் சீரியல் ஹீரோயின் அவார்ட் 2024 மிஸ் மனிஷா ஜித்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரஞ்சிதம் சீரியல் கலைஞர் டிவி. கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்காக SF அக்பர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கேமரா சார். விருந்தினராக அளித்ததற்கு நன்றி. அவர்களை தற்போது மேடையில் வரவேற்று அவர்களின் சிந்தனைகளை பகிருமாறு அன்புடன் அழைக்கிறோம். SF அக்பர். Dignitaries on the dais, dignitaries of the dais. It's indeed a great occasion. We are at the end of this program. இந்த ப்ரோக்ராமினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். I would only straight away congratulate the organizers of this function, particularly Mr. Rashmi Rumi. It is in collaboration with the European University College
and the International Achievers Foundation that such a great program has been organized. I am extremely happy about it. Why should there be such functions at all? We will have to probably address ourselves. Why should such gatherings, why should such events take place? The reason is we identify the talents, we recognize them and place on record the recognition. And this is to be followed by conferment of the recognition. In this case, today's event, we have been conferring honorary doctorates on those chosen few who have made their mark in their respective fields. And the purpose or object of conferring such distinction by way of honorary doctorates is to encourage those talents to flourish more and more. That is the object. And what purpose such events should serve for the posterity? It should inspire others who have similar bent of mind to innovate, to flourish, to bring out the innate talent which is latent and dormant in an individual. தமிழ்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். இத்தகைய சாதனைகள் எப்படி சாத்தியமாகிறது? இந்த சாதனைகள் எல்லாம் சாத்தியமாவது திருவள்ளுவர் அழகாக சொல்வார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எண்ணியவற்றை எண்ணியபடி முடிக்கின்ற மன திண்மையோடு ஒருவன் செயல்படும் போது அந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் அது அவர்களுக்கு கைகூடுகிறது. அத்தகைய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆக அத்தகைய முயற்சியை மேற்கொண்டவர்கள் தான் இன்று சாதனையாளர்களாக நம் முன் அமர்ந்திருக்கிறார்கள். டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த செய்தியை நாம் நமக்கு சொல்லிக் கொள்வதோடு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை கல்வி. சில நாட்களுக்கு முன் நியூ காலேஜ் பேராசிரியர்கள் ப்ரொஃபசர் ஹசன் அண்ட் பாரி they visited me. அப்போ சொல்லும்போது ஒரு திருக்குறள் என்னை மிகவும் பாதித்த ஒன்று. அந்த திருக்குறளை இப்பவும் சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த திருக்குறள் வேறொன்றுமில்லை, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அறிவு அழிவிலிருந்து மனிதனை காக்கின்ற கருவி என்று திருவள்ளுவர் டிக்ளேர் பண்றார். ஆக அத்தகைய அறிவை நாம் பேணிக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அது எப்படிப்பட்ட அறிவு? அறிவுனா என்ன? இன்னும் கொஞ்சம் அதை அடுத்த வரியில திருவள்ளுவர் அதை ரொம்ப சிறப்பா சொல்றாரு.